என்ன வேணும்? ஹாய். ஓபன். என்னது? Good evening, sir. Welcome. Hello. Good evening. Welcome. Good evening, madam. Catalog எடுத்துக்கங்க. Yeah, thank you. Welcome. ஹலோ ப்ரொஃபசர், குட் ஈவினிங். Hello. என் பேர் சாங், ஆண்ட்ரூ சாங். இவர் ப்ரொஃபசர் லீ. ப்ளீஸ் டு மீட் யூ. Hi. ஊர்ல இருந்து எப்போ வந்தீங்க? இன்னைக்கு தான் டெக்சாஸ்ல இருந்து திரும்பி வந்தேன். ஹலோ மைக்கேல், நீங்க வந்துட்டீங்களா? இனி யாருக்கும் சான்ஸ் இருக்காது. அது என்னால சொல்ல முடியாது. பட் உங்க நம்பிக்கைக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். இதெல்லாம் எனக்கு தெரியாதா? சும்மா ஒரு இல்ல ஃபார்மாலிட்டி. எதுவும் நிச்சயமா சொல்ல முடியாது இல்லையா? ஏலம் முடிஞ்சதும் பார்ட்டி வைக்க மறந்துடாதீங்க. ஓகே. Good evening, ladies and gentlemen. Welcome to Indo-China Art Exhibition and Sale. இன்னைக்கு இந்த ஏலத்துல நீங்க பார்க்க போறது மேடம், மெதுவா. என்னாச்சு உங்களுக்கு? ஐயோ எல்லாத்தையும் கீழே போட்டுட்டேன். எழுந்திருங்க. நான் ஹெல்ப் பண்ணட்டுமா? உங்களை தான். மேடம் சொல்லுங்க. வேண்டாம். ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி என்ன தூக்கும் போது அங்க இங்க தொடுவ. எனக்கு உன்னை பத்தி தெரியும். எனக்கு ஒரு ஃபோன் பண்ணணும். வாங்க தாராளமா. என்ன? நீ இங்க வா, ஒரு மேட்டர் இருக்கு. இதோ வந்துட்டே இருக்கேன். $13 million. யாராவது கேட்குறவங்க கேட்கலாம். $13 million ஒரு தரம், $13 million ரெண்டு தரம், $13 million மூணு தரம். இனி ஏலம் விட போறது இன்றைய ஸ்பெஷல் ஐட்டம். இந்த சிலைக்கென்று ஒரு மகத்துவம் இருக்கிறது. இது மிகவும் சக்தி வாய்ந்த சிலை என்று கருதப்படுகிறது. இந்த சிலையை கொண்டிருப்பவர்கள் பாக்கியசாலிகள் என்று கூறலாம். 200 வருடங்களான இந்த பழமை வாய்ந்த சிலையின் உயரம் சுமார் 10 அடி ஆகும். இந்த சிலையின் கைகளில் உள்ள வாளின் கைப்பிடியில் விலை மதிக்க முடியாத உயரக கற்கள் பதிக்கப்பட்டுள்ளன. இந்த சிலை இந்தியா, சைனா, ஹாங்காங் போன்ற 16 நாடுகளில் உள்ள முக்கிய இடங்களிலிருந்து கொண்டு வரப்பட்ட விசேஷ மண்ணினால் தயாரிக்கப்பட்டது. இச்சிலையின் ஆரம்ப விலை $30 மில்லியன். உன்னால முடிஞ்ச என்ன படி பார்க்கலாம்.
ஏய் என்ன நடக்குது இங்க? என்ன ஆளு என்ன இப்படி வந்து மேல விழுற? இருக்கிறீங்க? ஏன் ஓவரா தண்ணி போட்டு வந்து எங்களை டிஸ்டர்ப் பண்ற? அவ இங்க இருக்க கூடாது. வெளிய அனுப்பு. நான் இங்க இருக்க கூடாது. ஏய், நீ வந்து உதவி பண்ணு. இவளை கொஞ்சம் வெளியில கொண்டு போய் விட்டுலாம். ஏய் வா வா. ஒரு பந்தயம் வச்சுக்கலாமா? என்ன பிடிக்க முடிஞ்சா நீங்க 2 பேரும் என்ன வேணாலும் பண்ணலாம். உண்மையா? ஆமா. ஏய் நில்லு. உன்னதான் 55 மில்லியன். மிஸ்டர் கே மார்க் கேட்ட விலை $55 million. 58 million. Thank you very much. $58 million ஒரு தரம். 60 million. Nice. $60 million ஒரு தரம். என்னாச்சு? எனக்கு ஏய், தலை என்னாச்சு? சுத்துது. வாந்தி வர மாதிரி இருக்கு. சரி அதுக்கு என்ன பண்ண சொல்ற? பாத்ரூம் போணும். இந்த பக்கம் ஒண்ணு இருக்குல்ல? அப்படி வேண்டாம். இந்த பக்கம் அனுப்பிச்சிடலாம். எப்படி தனியா போறது? கூட வாங்க. யாராவது கேக்குறவங்க கேட்கலாம். $98 million ஒரு தரம். $98 million ரெண்டு தரம். $98 million மூணு தரம். இன்றைய ஏலத்தை ஜெயித்தவர் மிஸ்டர் Congratulations, மைக்கேல். Mr. Michael. தேங்க்யூ. தேங்க்ஸ். தேங்க்யூ. தேங்க்ஸ். Congratulations, Michael. தேங்க்யூ. வாங்க மேடம் போலாம். நீங்க தான் பாத்ரூம் போன சொன்னீங்க. என்ன வாங்க, வெளிய கூட்டிட்டு வாங்க. போங்க. ஏய், யார் நீங்க? நில்லு. ஜார்ஜியா. கெட்டியா புடிச்சுக்கோ. அது பக்கம் போ. சாண்டி இங்க இருந்து போயிடு. ஓகே ஜார்ஜியா. அவளை ஒரு வழி பண்ணிடலாமா? அவளை விடக்கூடாது. வாங்க மேல போலாம். கடிகளவுல தப்பிச்சோம். அவங்க யாரு? ஏன் அங்க வந்தாங்க? வெரி குட். ப்ரொஃபசர், நான் நினைச்சதை விட 10 நிமிஷம் முன்னாடியே முடிச்சிட்டீங்க. நீங்க 2 பேருமே நான் வச்ச டெஸ்ட்ல பாஸ் ஆயிட்டீங்க. என்ன சொல்றீங்க?
எங்களுக்கு டெஸ்ட் வச்சீங்களா? நாங்க செய்ய வேண்டிய முக்கியமான வேலை ஏதாவது இருக்கா ப்ரொஃபசர்? இந்த புக்ல புதையல தேடி போன மெக்னஸ் குறிச்சு வச்சிருந்த டீடைல்ஸ் இருக்கு. புதையல தேடி போன மெக்னஸ் இது வரைக்கும் திரும்பவே இல்லையே. அது நடந்து ரொம்ப வருஷம் ஆகுதே. உண்மைதான். எடுத்த காரியத்தை முடிக்காமலேயே மெக்கனஸ் மறைஞ்சு போயிட்டாரு. புதையல்ல ஒரு பகுதியும் அந்த அதிசய வாளும் சைனாவுல இருக்கிறதா மெகனஸோட கணிப்பு. அதை தேடி பல இடங்கள்ல இருந்து பல பேர் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த நோட்புக் எத்தனையோ கைகள் மாறி கடைசியா என் கைக்கு வந்து சேர்ந்திருக்கு. இந்த புதையலை தேடி நீங்க 2 பேரும் போறதுனால உங்களுக்கு எத்தனையோ பிரச்சனைகள் வரும். அதையெல்லாம் கடந்து நீங்க வெற்றி அடையணும். இந்த வேலைய ஒரு க்ளூவும் இல்லாம எப்படி செய்யறது? உங்களுக்கு தேவையான க்ளூ விவரமா நான் கொடுத்த அந்த நோட்புக்ல இருக்கு. புதையலை நாம அடையணும்னா பழமை வாய்ந்த 2 கல்வெட்டுக்கள் தேவை. அதுல ஒன்ன நான் கண்டுபிடிக்கிறேன், இன்னொன்ன நீங்க கண்டுபிடிங்க. புதையல் எங்க இருக்குன்னு எப்படி தேடுறது? முதல்ல நீங்க அந்த கல்வெட்டு எங்க இருக்குன்னு கண்டுபிடிங்க. அதுக்கப்புறம் புதையலை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நான் சொல்றேன். நேரம் கம்மியா இருக்கு. மத்தவங்க முந்திக்கிறதுக்கு முன்னாடி நாம முந்திக்கணும். ஓகே ப்ரொஃபசர். சார். லா 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 லா. கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? இத தேடி போறதுனால நமக்கு பிரச்சனைகள் வரலாம்ல. எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் ப்ரொஃபசருக்காக இதை செஞ்சு முடிக்கணும். ஏன்னா அனாதையா இருந்த நம்மள அவங்க தானே எடுத்து வளர்த்தாங்க. ஏதோ பஸ் வருது, அத பிடிச்ச பிரச்சனை இருக்காது. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. டேய், அவனை பாத்தியா? ஓடுற பஸ்ல எப்படி தொங்கிட்டு இருக்கானே. ஹேய், பியூட்டிஃபுல்லா இருக்கு. ரசிச்சது போதும், வா போலாம். இத ஓட்ட எப்ப கத்துக்கிட்ட? எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். பரவாயில்ல, நல்லாவே ஓட்டுற. நான் ப்ரொஃபசர் சான் பேசுறேன். முக்கியமான விஷயம் ஒன்றும் இல்லை. இன்னைக்கு சாயந்தரம் உங்களை பார்க்க வரலாமான்னு கேட்கறதுக்கு தான் ஃபோன் பண்ணேன். ஐயோ, யாராவது வாங்க, போலீஸ கூப்பிடுங்க. யார் அவங்க? உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே? இல்ல, ஐ அம் ஓகே. அவ்வளவுதான். நீங்க கரெக்டா அங்க வரலனா என்ன அவங்க கொன்னு போட்டிருப்பாங்க போல இருக்கு. ஐ அம் மைக்கேல். எனக்கு தெரியும். அன்னைக்கு ஏல நடந்த இடத்துல உங்களை நான் பார்த்தேன். ஓ, அப்படியா? உங்க பேரு? என் பேர் சான். நான் தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். ஓ, என்ன விஷயமா பேசணும்னு ஃபோன் பண்ணீங்க?
உங்ககிட்ட இருந்து அந்த சிலையை வாங்கிக்க நான் ஆசைப்படுறேன். ஏன் அந்த சிலையில் அப்படி என்ன இருக்குன்னு வாங்கணும்னு நினைக்கிறீங்க? நீங்க வாங்கின அந்த பழமை வாய்ந்த சிலையில ஒரு புதிருக்கான விடை இருக்கு. அதனாலதான் நான் உங்களை கேக்குறேன். உண்மையை சொல்லணும்னா எங்கள் அப்பாவோட ஞாபகார்த்தமாக தான் இதை வாங்கினேன். அவர் ஒரு பெரிய சிற்பி. ஆனால் எனக்கு சிலைகளை பற்றி எதுவும் தெரியாது. அப்பேற்பட்ட ஒரு சிற்பிக்கு நான் மகனாக பிறந்ததுக்கு வெட்கப்படுறேன். இதுல வெட்கப்படுறதுக்கு என்ன இருக்கு? எல்லாருக்கும் எல்லா விஷயங்கள்லயும் ஆர்வம் இருக்கணும்னு அவசியம் இல்லையே. ஆர்வம் இருந்தாலும் எத்தனை பேருக்கு தான் அதை வாங்கக்கூடிய பணபலம் இருக்குன்னு சொல்லுங்க. கடவுள் புண்ணியத்துல அந்த ரெண்டும் எனக்கு இருக்கிறதுனால தான் உங்களை தேடி வந்தேன். இவங்க யாரா இருப்பாங்க? எதுக்காக என்ன தாக்குனாங்க? என்னோட யோகம் கரெக்டா இருந்தா அவங்க வைல்டு உல்ஃபுங்கிற தீவிரவாத கும்பலை சேர்ந்தவங்களா இருக்கணும். தீவிரவாத கும்பலா? அவங்கள உங்களுக்கு தெரியுமா? அந்த கும்பலை சேர்ந்தவங்க ரொம்ப கொடுமையானவங்க. அவங்களுக்கு தேவையான ஒன்ன அடையாம விட மாட்டாங்க. அதுக்கு குறுக்க யார் வந்தாலும் அவங்கள அழிக்காம விட மாட்டாங்க. அவங்க ஏன் உங்களை குறி வச்சாங்கன்னு தெரியல. ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கும். எதுக்கும் நல்லது, நான் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஜார்ஜியா, கொஞ்சம் நில்லு. சாரி, பார்க்கல. என்னது, பொம்மைக்கு துணியே இல்ல? அசிங்கமா இருக்கு. ஆமா, இல்ல, இது வந்து ஆதிவாசி பொம்மை. அதனாலதான் துணி போடாம இருக்கு. நான் ஆந்த்ரோபாலஜி பண்ணிக்கிட்டு இருக்கேன், தப்பா எடுத்துக்காதீங்க. அதனாலதான் இது. சமாளிக்க நினைக்காத. நீ இதை எதுக்காக வாங்கினேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ வழியறத பார்த்தாலே தெரியும். நான் கிளம்புறேன். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நான் போயிட்டு வரேன். ஏய், நில்லு. ஹேய் ஜார்ஜியா, உனக்கு கொஞ்சம் கூட இறக்கங்கிறதே இல்ல. ஐயோ பாவம், சின்ன பொண்ணு எல்லா லக்கேஜையும் தனியா தூக்கிட்டு வராளேன்ற கரிசனமே இல்லாம நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்கா. நானா இவ்ளோ லக்கேஜையும் எடுத்துட்டு வர சொன்னேன்? என்ன பாத்தியா எவ்வளவு சிம்பிளா வந்திருக்கேன்னு? அது ஓன் தவறு. எதுக்கும் நம்ம கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக சாப்பாடு, ட்ரிங்க்ஸ், நமக்கு தேவையானது எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்தா. இங்க கொடு. இந்த ஃபேஸ் கிரீம் எதுக்கு? இது தேவையான பொருள் கொண்டு வந்தியாக்கும்? நிச்சயமா தேவைதா. சிகப்பழகு தரும் மாறே வாரங்களில். இன்னைக்கு இல்லனாலும் என்னைக்காவது ஒரு நாள் நான் மிஸ் ஹாங்காங் ஆவேன். நீ மிஸ் ஹாங்காங் ஆக போறியா? இந்த விளையாட்டுக்கு நான் வரலப்பா. உனக்கு அவ்வளவு இலக்கரமா போயிடுச்சா? நான் ஆகியே தீர்வேன் பாரு. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க தமிழ் பேசுவீங்களா? தெரியாதம்மா? நான் கேக்குறேன். ஹேய், இங்க இருக்கிறவங்க யாருக்காவது தமிழ் தெரியுமா? எனக்கு தமிழ் தெரியும். உண்மையாவா? ஆமா, நீங்க அமெரிக்கன்ஸ் இருந்தா எனக்கு அமெரிக்கன் லாங்குவேஜ்ல கூட பேச வரும். நீங்க என்ன கிட்னே கூப்பிடலாம். உங்களை நான் இங்க எந்த இடத்துக்கு வேணும்னாலும் கூட்டிட்டு போவேன். அது ஹோட்டலா இருக்கட்டும், ரெஸ்டாரண்டா இருக்கட்டும், டூரிஸ்ட் பிளேஸா இருக்கட்டும், எந்த இடம்னாலும் கவலை இல்ல. ஒரு நிமிஷம், என்கிட்ட ஒரு மேப் இருக்கு, பாக்குறீங்களா? இதுதான் நான் சொன்ன மேப். எங்க காமி? அது எங்க கொண்டு போய் விடும்? யாரும் யூகிக்க முடியாத ஒரு புதையில இருக்கிற இடத்துக்கு இந்த மேப் வழிகாட்டும். நீ அளக்குற கதையை கேக்குறதுக்கு நான் ஒன்னும் தயாரா இல்ல. ஆமா, எங்க கிட்ட இருந்து பணம் போடுங்கன்னு பிளான் போடாத. பணம் போடுங்கறதா? நீங்க எவ்வளவு பணம் கொடுத்தாலும் இந்த மேப்பை நான் விக்கிறதா இல்ல. நீயே வச்சுக்க, எங்களுக்கு ஒண்ணும் தேவையில்ல. இங்க பாரு. ஐயோ, என் பேக் திருடிட்டா. திருடா. ஏ பொண்ணே, நில்லு. என் பொழப்புல மண்ணள்ளி போட்டவன சும்மா விட மாட்டேன்.
பேக புரியலையோ? யார பார்த்து திருடங்கற? உன்னதா? நான் திருடல, நீ தப்பா நினைச்சிட்டு இருக்க. என்ன யாரு நினைச்ச? லிட்டில் சூப்பர் ஸ்டார். எத்தனையோ பேட்டர் அப்படிங்கிற பறந்து பறந்து அடிச்சவனா நீ எல்லாம் ஒரு கணக்கா? தப்பிச்ச ஓடுற இந்த வாங்கிக்கோ ஷோய்ப் அக்தர் அடி. ஐயோ என்னால முடியல. நீ திருடன் தானே? இல்ல உண்மையை ஒத்துக்க. இல்லன்னு சொல்றல. ஏய் ஜார்ஜியா, இது எந்தல்ல நம்ம தப்பு பண்ணிட்டோம். கையை எடு. நான் சொல்றத காதுல போட்டுக்கிட்டா தானே? அந்த பொம்மை கொடு.
ஐம் ரியலி சாரி. ஹேய், உன் பேக் கிடைச்சிருச்சு. எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் எதையும் அவசரப்பட்டு முடிவு எடுக்காதீங்க. இந்தா உன் பேக். சந்தோஷம் தானே? ஏய், என் பேக் கண்டுபிடிச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். கங்க்ராட்ஸ். மொத்தத்துல நீங்க நினைச்சது உங்களுக்கு கிடைக்க போகுது. தேங்க்யூ. இந்த உதவியை நான் மறக்க மாட்டேன். ஒருவேளை அந்த தீவிரவாத கும்பல் இந்த சிலையை தான் தேடி வந்திருப்பாங்களா? அவங்களுக்கு தேவை இந்த சிலை இல்ல, இந்த சிலையில இருக்கிற கல்வெட்டு. கல்வெட்டா? அந்த கல்வெட்டு இந்த சிலையில தான் இருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அந்த கல்வெட்டு இந்த சிலைக்குள்ளதான் இருக்குங்கிறதுக்கு உண்டான ஆதாரங்கள்லாம் எங்க கிட்ட இருக்கு. யாரும் அசையாதீங்க. நீங்க இங்கேயும் வந்துட்டீங்களா? நான் சொல்றத நல்லா கேட்டுட்டேன். புதையல பத்தின தடயங்களை எனக்கு சொல்லல, உன்னை சுட்டு கொன்னுடுவேன். நீங்க என்ன செஞ்சாலும் சரி, அது உங்களுக்கு கிடைக்காது. நான் ஒண்ணு உங்களை மாதிரி கேவலமா பணத்துக்கு பறக்கிற ஆள் கிடையாது. லட்சியத்துக்காக போராடுறவளுக்கு எத்தனை தடைகள் வந்தாலும் பெருசா தெரியாது. எல்லாரையும் சுட்டு கொல்லுங்க. சரி. நம்ம தேடி வந்த கல்வெட்டு கிடைச்சிருச்சு. வாங்கிக்கிறது போயிடலாம். நீங்க சொன்ன மாதிரி சந்தேகமே இல்லை. அவங்க இந்த கல்வெட்டை தான் தேடி வந்தாங்க. இதுல அப்படி முக்கியமான விஷயம் என்ன இருக்கு? இதுக்காக அவங்க ஏன் உயிரை கூட எடுக்க துணிஞ்சாங்க? தயவு செஞ்சு உண்மையை சொல்லுங்க. அது ஒரு பெரிய கதை. கதையா? பல வருஷங்களுக்கு முன்னால மெகனஸ்ங்கிறவரு ஒரு தங்க மலையை தேடி தன்னோட பயணத்தை தொடங்கினாரு. அதை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு பெரிய பூகம்பத்துல சிக்கிக்கிட்டாரு. அதுல அந்த மலையும் சரிஞ்சு போச்சு. அது சம்பந்தப்பட்ட ஒரு பகுதி புதையல் சைனால இருக்கிறது அவரோட கணிப்பு. அப்ப அந்த புதையலுக்கு இந்த கல்வெட்டுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? ஆமா. அந்த புதையலை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு இதே மாதிரி இன்னொரு கல்வெட்டு தேவை. என்ன மிஸ்டர் மைக்கேல், நானும் மத்தவங்கள மாதிரி அந்த புதையலுக்கு ஆசைப்படுறேன்னு நினைக்கிறீங்களா? ஒரு லட்சியத்துக்காக தான் இப்ப நான் அந்த புதையலை தேடிக்கிட்டு இருக்கேன். நிச்சயமா என்னோட சுயநலத்துக்காக நான் அதை உபயோகிக்க மாட்டேன். நீங்க என்ன நம்புங்க. ப்ரொஃபசர், நான் உங்களை நம்புறேன். அந்த கல்வெட்டை எடுத்துக்கங்க. ஆனா ஒன் கண்டிஷன், நானும் உங்க கூட வருவேன். நில்லுங்க, என்னால முடியல. மூச்சு வாங்க. அதுக்குள்ள சோந்துட்டா இப்படி. வா வா. உங்களுக்கு ஈவி இறக்கமே இல்லையா? தப்பு செஞ்சது நீ, அதனால தண்டனையும் நீதான் அனுபவிக்கணும். என்ன பண்ண சொல்ற? சோறு தண்ணி இல்லாம என்னால இருக்க முடியாது. அதனாலதான் இவ்ளோ லக்கேஜ் தூக்கிட்டு வர வேண்டியதா போச்சு. ஹே கிட், நம்ம போய் சேர்றதுக்கு இன்னும் எத்தனை நாள்? 2-3 நாள் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. 2-3 நாளா? சத்தியமா சொல்றேன், நான் செத்துருவேன். என்னால நிச்சயமா முடியாது. முடியாது கிடையாதுன்னு சொன்னா எப்படி? கால் போன போக்குல போக வேண்டியதா. களைப்ப பத்தி யோசிக்கவே கூடாது. நாம எங்க போறோம்னு உனக்கு கரெக்டா தெரியுமா? நீ என்ன ரொம்ப கம்மியா எடை போட்டுட்ட. எனக்கு அது கூடவா தெரியாது? கைவசம் மேப் கூட வச்சிருக்கேன். சும்மா பேசிட்டு இருக்காம ஃபாஸ்டா நட. என்னால ஃபாஸ்டா வர முடியாது. போடி.
ஐயோ அக்கா விழுந்துட்டாங்க. இதை கொடுங்க, நான் தூக்கிட்டு வரேன். வாங்க வாங்க, சீக்கிரமா வாங்க. நேரா போகணும். ஆகட்டும் ஆகட்டும், வாங்க. இது வேற இம்ச பண்ணுது. ஐயோ நான் ஒரு கை போடுறேன். பரவாயில்ல மாண்டி, சூட்கேஸ் விட்டுடு. இது வேற. ஐயோ, என் லிப்ஸ்டிக் எல்லாம் போயிடுச்சு. உடம்பெல்லாம் வலிக்குது. சுடு தண்ணில குளிச்சு ஒரு தூக்கம் போட்டா. நீ ரொம்ப சொகுசு வாழ்க்கைக்கு பழக்கப்பட்டுன்னு நினைக்கிறேன். உன்னை அந்த பெரிய காவையும் கம்பேர் பண்ணவே முடியல. 5 விரலும் ஒரே மாதிரியா இருக்கும். பெருசா சொல்ல வந்துட்டான். போடா, போய் வேலைய பாரு. குற்றம் உள்ள நெஞ்சம் குறுகுறுக்கும். இப்ப எந்த பக்கம் போகணும்? கிழக்கு பக்கம். அதோ அந்த பக்கம். ஏய், இருங்க, நானும் வரேன். ஏய், வசமா மாட்டிக்கிட்ட. இப்ப சொல்லு, நீ எதுக்காக எங்களை ஃபாலோ பண்ற? சொல்றா. ஐயோ, நீங்களா? துணி இல்லாத பொம்மை வச்சிருக்கிற பாட்டி மறுபடியும் தப்பு பண்ணிட்டோம். ஏய் ஜார்ஜியா, இவரை விட என்னதான் சொல்றேன்னு பாப்போம். கரெக்ட் தான். நீங்க மறுபடியும் என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நான் ஒரு ஆந்த்ரோபாலஜிஸ்ட். ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் பண்றதுக்காக தான் இந்த காட்டுக்குள்ள வந்தேன். என்ன நம்புங்க. நாங்க நம்புறோம். அதனால தானே உங்ககிட்ட அந்த பொம்மை இருக்கு. ஆமா ஆமா, உண்மைதான். ஷட் அப். மரியாதையா உண்மையை சொல்லு. இங்க பாருங்க, கழுத்து மேல கம்ப வச்சுக்கிட்டு உண்மையை சொல்லுனா வார்த்தை வருமா? என்னால மூச்சு கூட விட முடியல. அப்புறம் நான் எங்க இருந்து பேசுறது சொல்லுங்க. எதுக்காக எங்களை ஃபாலோ பண்ணீங்கன்னு இப்ப சொல்லுங்க. என் பேரு ஸ்டீவ் சங். நான் உண்மையை சொல்றேன். நான் உங்களை ஃபாலோ பண்ணவே இல்லை. ஒரு ரிசர்ச் பண்றதுக்காக தான் நான் இந்த காட்டுக்குள்ள வந்தேன். நான் தேடுற மூலிகை ஆத்துக்கு அந்த பக்கம் இருக்குன்னு சொன்னாங்க. அதனால தான் நான் இந்த வழியா வந்தேன். இப்போதான் ஆந்த்ரோபாலஜிஸ்ட்னு சொன்னேன். அது வந்து நீ யாரா இருந்தாலும் எங்களுக்கு கவலை இல்ல. இன்னொரு தடவை நான் உன்னை பார்க்க கூடாது. இத பாருங்க மிஸ், இதுல ஏன் தப்பு எதுவும் இல்ல. நீ மறுபடியும் என் கண்ணுல பட்ட உன்னை துவைச்சு காய போட்டுருவேன். இது ஒத்தையடி பாதுங்க. மனசாட்சியோட யோசிச்சு பாருங்க. நீ எங்களை ஃபாலோ பண்ண ஒத்துக்க மாட்டேன். என்னங்க இது வம்பா போச்சு? இவர் சொல்றதுல உண்மை இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு என்னவோ இவரு நம்மள வேணும்னே ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரி தோணல ஜார்ஜியா. இங்க பாருங்க, நீங்க சீக்கிரம் இங்க இருந்து போயிடுங்க. அவ கோபக்காரி, சொன்னதை செஞ்சிருவா. நான் எதுக்குங்க உங்க கண்ணில் பண்ணோம்? எல்லாம் என் தலை எழுத்து. ஜாக்கிரதையா போங்க. புரட்டுறதையும் புரட்டிட்டு ஜாக்கிரதையா போகணுமா? நீ எதுக்குடா என்ன மறைச்சு மறைச்சு பாக்குற? நீ சீக்கிரம் எல்லாரையும் நம்பிடுவ.
ஹே கிட், ஆ? எந்த பக்கம் போகணும்? நேரா போகணும். என்ன மனச பறி கொடுத்துட்டியா? அவன் இனிமே வரமாட்டான். உன் வேலையை பார்த்துட்டு போட குள்ள கத்திரிக்கா. களைப்பு தீர கொஞ்ச நேரம் இங்க கட்டையே சாச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வயித்துல பாலை வாத்தீங்க, இப்பவாது ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ஹே கிட், இங்க பக்கத்துல கிராமம் இருக்குன்னு நினைக்கிறேன். போய் பார்த்துட்டு வரலாம் வாங்க. ஐயோ, என் சூட்கேஸா. ஏய் நில்லு, டேய், சொன்னா கேளு. கொடுங்கடா. அவன்கிட்ட ஏய், கொடுக்காத. மேடம், அவன் கொடுங்க. மோசமானவங்க. அது என்னோடது. சும்மா இரு. நான் சும்மா இருக்க மாட்டேன். அங்க பாருங்க, என் கண்ணே தெரியலையே. கத்தி ஊற கூட்டுறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. எனக்கு வேற ஆத்திரத்துக்கு அவங்கள போட்டு விடு, வா போலாம். இங்கே தங்கிடலாம் கிட். ஓகே. எனக்கு இந்த இடம் பிடிக்கல. இந்த இடத்துக்கு என்ன குறைச்சல்? வீணா அடம் பிடிக்காது சொல்லிட்டேன். வீணா அடம் பிடிக்க கூடாது, பெரியக்கா சொல்லிட்டாங்க. கிட், நீ போய் கொஞ்சம் விறகு எடுத்துட்டு வா. ஓகே. அக்கா, என்ன இது டிராயிங் போட்டிருக்கு? இதுதான் க்ளூ. ஜார்ஜியா, நான் போய் தண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன். சீக்கிரம் வந்துடுறேன். ரொம்ப தூரம் போகாத. ஓகே ஓகே. திருட்டு பசங்க, அவங்களுக்கு எவ்வளவு தைரியம்! ஒண்ணு விடாம எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டானுங்க. ஹலோ. நான் தான் கிட்டு. நீ என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்த? வயசு பொண்ணு ராத்திரியில தனியா வெளிய போனா நான் எப்படி பாத்துட்டு உனக்கு இருக்கேன்? வந்தது போனதெல்லாம் ஏன் பொருள் தானே பெருசா சொல்ல வந்துட்டான். ஹேய் நில்லு. இங்க ஒளிச்சு வச்சிருக்கிறது என்னதான் இருக்கும். ஹேய், அந்த கல்லு மேல இருக்கிறது பெரியக்கா டிராயிங் புக்ல இருக்கிறது ஒண்ணால? கரெக்டா சொன்ன. எங்களுக்கு தேவையான இரண்டாவது கல்வெட்டு அதுதான். நான் தான் கண்டுபிடிச்சேன். கத்தாத. வேண்டாம் நில்லு. அத அவங்க தெய்வமா மதிக்கிறாங்க, நாம அதை தொடக்கூடாது. கதையா இருக்கே, அதை நான் தொடக்கூடாது. ஆனா அவங்க ஏன் திங்ஸ் மட்டும் எடுத்துட்டு போலாமா? நான் சும்மா இருக்க மாட்டேன். பழிக்கு பழி. பழியா? ஏய், வேண்டாம், சொன்னா கேளு. தொடாத, நமக்கு தான் நீ பிரச்சனை. என்ன சொன்னாலும் சரி, நான் கேட்க போறது இல்ல. அடம் பிடிக்காத. வேணும்னா வேற கல்லு எடுத்து தரேன். முதல்ல கீழே இறங்கு. ஆ, யாரோ வரங்க, சீக்கிரமா இறங்கு. திருட! கல்வெட்டு திருடுறாங்க. ஜார்ஜியா, என்னாச்சு மாண்டி? ரெண்டாவது கல்வெட்டை கண்டுபிடிச்சிட்டேன். இதானே? ஊர் ஜனங்க எல்லாரும் துரத்திக்கிட்டு வராங்க. வாங்க இங்க இருந்து போயிடலாம். எங்க சாமிய மரியாதையா எங்க கிட்ட குடுக்கலன்னா உங்களை கொண்டு போட்டுருவோம். ஆமா இப்ப என்ன பண்றது? உயிர் மேல ஆசை இருந்தா அந்த கல்லை திருப்பி கொடுக்க வேண்டியதான். இங்க இருந்து ஓடி போறதுதான் பெட்டர்னு தோணுது. தள்ளி போங்க. ஜாக்கிரதை. நல்ல நேரத்துல வந்து எங்களை காப்பாத்திட்ட. நாங்க உனக்கு நன்றி கடன் பட்டிருக்கோம். இந்த கிராமத்து ஜனங்களாம் கத்திக்கிட்டு இருந்தாங்க. என்னன்னு தெரிஞ்சுக்கலான்னு அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன். ஹே கிட்,
எதுக்காக அவங்க உங்களை துரத்தினாங்க? அவங்க பொருளை திருடினா துரத்த மாட்டாங்க. திருடுனீங்களா? ஆமா. என்ன திருடிட்டு வந்தீங்க? அவங்க கடவுளா நினைக்கிற கல்வெட்டை. கல்வெட்டா? எதுக்கு அது? ஹே, நீ மறுபடியும் என் கண்ணுல படக்கூடாதுன்னு சொன்னேல்ல? நிலைமை புரியாம பேசுறீங்க. நான் மட்டும் இங்க வரலன்னா உங்க நிலைமை என்ன இருக்குன்னு யோசிங்க. உங்களுக்கு உதவி பண்ண தான் வந்தேன். எங்களுக்கு உன் உதவி தேவையில்ல. ஏய் இரு 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 இப்ப எதுக்காக நீ அவர் மேல தேவையில்லாம கோவப்பட்டுட்டு இருக்க? அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம உயிரை காப்பாத்தி இருக்காரு. இங்க நின்னு பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். அவங்க வரதுக்குள்ள நம்ம இங்க இருந்து கிளம்பிடலாம். வா கேட், நம்ம போலாம். இதோ வரேன்க்கா. ஒண்ணும் சொல்லாம போறா? அவ கிடக்குறா, நீ எங்க கூட இருக்கலாமா? எங்கள் கடவுள் சக்தியுள்ளவராக இருந்தால், எங்கள் பக்தி தூய்மையானதாக இருந்தால், அவர்கள் இந்த புவியில் எங்கு இருந்தாலும் தண்டிக்கப்படுவார்களாக. இது சத்தியம். கடவுளின் பிரதிபிம்பமான அந்த கல்வெட்டை கொள்ளையடித்து சென்ற பாவிகளை விடவே கூடாது. அவர்களை கொல்ல வேண்டும். குட் மார்னிங். குட் மார்னிங். இந்தாங்க, எடுத்துக்கங்க. நல்ல வாசனை. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. ப்ரொஃபசர், இந்த இடம் ரொம்ப அழகா இருக்குல்ல? நீங்க ஏன் இந்த வழியை தேர்ந்தெடுத்தீங்க? கொள்ளைக்காரங்களை தவிர்க்கிறதுக்கா? அதுவும் ஒரு காரணம் தான். நம்ம பாதுகாப்புல நாம இருக்கிறது நல்லதில்ல. கவலைப்படாதீங்க, சீக்கிரம் ஜார்ஜியாவையும் மேண்டியும் சந்திச்சிருவோம். அவங்க ரெண்டு பேரும் உங்களுக்கு என்ன உறவு ப்ரொஃபசர்? உங்களுக்கு ஆட்சேபம் இல்லைன்னா சொல்லுங்க. இதுல என்ன இருக்கு? 20 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க ரெண்டு பேரையும் ஒரு அநாத ஆசிரமத்திலேருந்து நான் தத்தெடுத்தேன். சொந்த குழந்தைங்களா அவங்கள வளர்த்தேன். ரெண்டு பேரையும் படிக்க வச்சு பட்டதாரிகளா ஆக்கினேன். இப்போ அவங்க ரெண்டு பேரும் என் தோளுக்கு மேல வளர்ந்து எனக்கு தோள் கொடுக்க தயாரா இருக்காங்க. அவங்க உயிரை பணைய வச்சு என்னோட லட்சியம் நிறைவேற எனக்கு உறுதுணையா இருக்காங்க. இப்போ அவங்க எங்க இருக்காங்க? 2வது கல்வெட்டை தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக அவங்கள அனுப்பிச்சிருக்கேன். புதையலை கண்டுபிடிக்கிறதுக்கா? இப்படியே பேசிட்டு இருந்தா நேரம் போறதே தெரியாது. நாம இன்னும் ரொம்ப தூரம் போகணும். அசையாத, மரியாதை அந்த பேக்கை என்கிட்ட கொடு. இந்த கல்வெட்டு என்கிட்ட இருக்கிறத விட உங்ககிட்ட இருந்தா தான் சேஃபா இருக்கும். இதை எடுத்துக்கங்க. நீங்க இந்த பக்கம் போங்க, நான் அந்த பக்கம் போறேன். நீங்க தனியா போகாதீங்க, ரெண்டு பேரும் ஒண்ணாவே இருப்போம். ஒண்ணா இருந்தா அவங்க ரெண்டு பேரையும் கொன்னுடுவாங்க. சொல்றத கேளுங்க. வேண்டாம். சொல்றத கேளுங்க, போங்க. கோ. போங்க.
என்ன மூஞ்சி சுழிச்சுக்கிற? உன் ஜர்கின் நாறுது. அதுவா, வெயில்ல சுத்துறோம், பனி பெய்யுது, துவைக்கிறது இல்லல்ல. நான் வேணா துவைச்சு கொடுக்கட்டுமா? வந்துட்டா பெருசா பண்ணிவிட செய்யறதுக்கு. ஹே, நீங்க வா, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். அண்ணே நில்லுங்க. அவங்க தனியா பேசணும்னு சொன்னாங்கல்ல, நீங்க போனா என்ன அர்த்தம்? இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கீங்க, ஒரு சின்ன பையனுக்கு தெரிஞ்சது கூட தெரியல. எல்லாரையும் எல்லா நேரத்திலயும் நம்ப கூடாதுன்னு நான் உன்கிட்ட சொன்னேன்ல. அவனை பார்த்தா நல்லவனா இருக்கா, நம்புறதுல என்ன தப்பு? கண்டவங்கள கண்மூடித்தனமா நம்பினா நமக்கு தான் பிரச்சனை. நீ ஏன் எல்லாரையும் சந்தேக பார்வையிலேயே பார்த்துட்டு இருக்க? அது ரொம்ப தப்பு. உன்னை நீ மாத்திக்கோ. அடியே, அது இல்ல. சுமாரா, ஏதாவது பிரச்சனையா? இல்ல, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. டேய் போடா. அப்புறம் அக்கா, அவனை பார்த்தா சின்ன அக்காக்கு லைன் போடுற மாதிரி தெரியுது. அப்புறம் கேட்க மறந்துட்டேன், இந்த கல்வெட்டை நாம தூக்கிட்டு வந்துட்டோமே, ஊர் ஜனங்க துரத்துறாங்க, அதனால ஏதாவது பிரச்சனை? ஏன் உனக்கு பயமா இருக்கா? எனக்கு பயமா? அந்த பேச்சுக்கே இடம் இல்ல. என்ன யாருன்னு நினைச்சீங்க? உனக்கு பயம் இல்லைன்னா பின்னையும் கேட்ட. ஒரு விஷயத்த கேட்டுக்கங்க, நீங்க பொம்பளைங்க, நான் ஆம்பளை. உங்க சேஃப்டிக்காக கேட்டேனே தவிர பயப்படல. உங்களுக்கு ஏதாவது சத்தம் கேட்டுச்சா? இல்லையே. உங்களுக்கு கேட்கல? இல்ல. ஒருவேளை அந்த ஊர் ஜனங்க இன்னும் நம்மள துரத்திட்டு வராங்களா? உண்மையாவ சொல்ற? வாங்க, இங்கிருந்து போயிடலாம். சீக்கிரம் வாங்க. வாங்க போலாம். சீக்கிரம் வா. இருங்க, என்னால ஓட முடியல. வா, இப்படி உட்காந்து ரெஸ்ட் எடு. வாங்க, நாம எல்லாரும் இந்த இடத்த விட்டு போயிடலாம். ஏய், அடிபட்டு சக்கே. போதும், நிறுத்துங்க. ஆளுங்க நடமாட்டத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக அதை வச்சிருக்காங்க போல இருக்கு. அப்படியா? அத வந்துட்டேங்க. வாங்க ஓடிடலாம். ஓடுங்க. இப்ப எந்த பக்கம் போறது? அந்த பக்கம். ஸ்டீவ்,
சீக்கிரம். நம்ம இந்த நிலையை தாண்டக்கூடாது. வாங்க அந்த பக்கமா போயிடலாம். வாங்க 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 வாங்க. புதைக்குழி இருக்கிறதுனாலதான் அவங்க இந்த பக்கம் வரலன்னு நினைக்கிறேன். நேரம் ஆக ஆக இது கொஞ்சம் கொஞ்சமா நம்மள உள்ள இழுத்துரும். இப்ப என்ன செய்யறது? பேச்சை நிறுத்துங்க. மூளையை யூஸ் பண்ணுங்க. அதான் ரொம்ப முக்கியம். சீக்கிரமா யோசிங்க, இல்லைன்னா எல்லாரும் கூண்டோட கைலாசம் போயிடுவோம். கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு பேசாம இருந்தா யோசிக்க ட்ரை பண்ணலாம். ஐயோ, யாராவது என்ன காப்பாத்துங்களா? எனக்கு சாக பிடிக்கல. வேணா நம்ம சோக்காங்க ஆனதுக்கு அப்புறம் செத்து போறேன். கயிறு பிடிச்சுக்கங்க. சீக்கிரம் வாங்க வாங்க. அந்த பொதுக்குழியால என் துணியெல்லாம் நாசமா போச்சு. உயிர் பொழைச்சதே பெரிய விஷயம், இதுல துணியை பத்தி கவலைப்படுறியா? உன்னை அதுலயே விட்டுட்டு வந்திருக்கணும். அதான் நாங்க பண்ண தப்பு. சீ போடி. ப்ரொஃபசர், நான் உங்களுக்கு ஒன்று காமிக்கணும். ரெண்டாவது கல்வெட்டு கடிச்சிடுச்சு. இந்த கல்வெட்டை தான் நான் தேடிக்கிட்டு இருக்கேன். தேங்க்யூ. இனி நிச்சயமா நான் நினைச்சதை சாதிப்பேன். மேண்டி, ப்ரொஃபசர், யார் அவரு? அவர்தான் ஸ்டீவ். என் பேக்க திருடிட்டாருன்னு தப்பா நினைச்சு அவரு கூட சண்டை போட்டோம். அப்பதான் அறிமுகமானாரு. அப்புறம் எங்க உயிரையே காப்பாத்தினாரு. கேக்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல? அந்த பையன்? ஒரு நிமிஷம், அவரு என்ன நானே அறிமுகப்படுத்திக்கிறேன். I am a little star, அவன் சூப்பர் ஸ்டார். என் பேரு கிட். நான் பார்க்கதான் சின்ன பையன் மாதிரி தெரியுவேன், ஆனா பிஞ்சிலேயே படுத்தவன். என்னால சூப்பரா சண்டை கூட போட முடியும். ஆகாயத்துக்கும் பூமிக்கும் குதிச்சு பறந்து பறந்து அடிச்சேன்னா. ஏண்டா இன்னுமா நீ சொல்லி முடிக்கல? ஏன் ஹிஸ்டரி என்ன திருக்குறளா ஈரடியில அட சொல்றதுக்கு? கடவுளே, நீ முழுசா சொல்றதுக்குள்ள அதுல ப்ரொஃபசர் நான் வந்து அந்த கிராமத்து ஜனங்க எதுக்காக உங்களை கொல்ல வந்தாங்க? இந்த கல்வெட்டை கொண்டு வந்தது. சீக்கிரம். ஜாக்கிரதை. வாங்க வாங்க போயிடலாம். ப்ரொஃபசர், என்ன அது? எனக்கு என்னன்னு புரியல. இந்த கிராமத்துல பேய் நடமாட்டம் இருக்குன்னு சொன்னாங்க. ஒருவேளை அதுவா இருக்குமோ? பேய் பிசாசெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்ல. உனக்கு பயமா இருந்தா நீ இங்க இருந்து போயிடு. என்னது? என்ன போக சொல்றீங்களா? அது முடியாது. யாருக்கு பயம்? ப்ரொஃபசர், உண்மையிலேயே இது பேயா இருக்குங்கிறீங்களா? தெரியல. ஆனா இனிமே நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் ஜார்ஜியா. ப்ரொஃபசர், அங்க பாத்தீங்களா அவன் எப்படி ஜொல்லு ஊத்துறான்னு? நீங்க தான் ஏதாவது பண்ணணும். புள்ளிமான் கூட்டத்துல புகுந்த நரி இது. இனிமே அது தன்னோட வேலையை காட்ட ஆரம்பிக்கும்.
கவனமா இருங்க. ராத்திரிக்கு இங்கேயே தங்கிடலாமா ப்ரொஃபசர்? ஓகே. நான் போய் விறகு எடுத்துட்டு வரேன். நான் அக்காவுக்கு துணையா போயிட்டு வரேன். பார்த்து போங்க. சரி வாடா. பொம்பளைங்க நடுவுல நான் எதுக்கு வீணா இங்க வரேன்? நான் ஸ்டீவ் பேசுறேன், கேக்குதா? நான் ஸ்டீவ் பேசுறேன், கேக்குதா? Map coordinates 212-81-754. Project. ஸ்டீவ் செல்போன்ல பேசிட்டு இருக்கானா? செல்போன்ஸ் இந்த காட்டுல ஒர்க் பண்ணாதடா. ஆமா, ஸ்டீவை ஏன் கழட்டி விட்டீங்க? எதிரிகளை நம்ம பக்கத்துல வச்சு கூடாது, அதனாலதான். கூடவே வந்து குழி பறிப்பாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. எவ்வளவு நல்லவனா நடிச்சா? துரோகி. பெரியக்கா சொல்லிக்கிட்டே இருந்தாங்க எல்லாரையும் நம்பிடக்கூடாதுன்னு. ஹே கிட், இது வரைக்கும் எங்களுக்கு துணையா இருந்தது போதும். நீ திரும்பி போயிடு. இந்த பணத்தை வச்சுக்க. என்னது? ப்ரொஃபசர் வந்துட்டாங்கல்ல. பணத்துக்காக தான் நான் இத்தனை நாளா உங்களுக்கு கைடா இருந்தேன்னு நினைக்கிறீங்களா? இது ஜாலியா எடுத்துக்க கூடிய விஷயம் இல்ல. இனி போக போக இன்னும் ஆபத்தா இருக்கும். இருக்கட்டும், இது வரைக்கும் வந்த ஆபத்தெல்லாம் சமாளிக்கலையே என்ன? நீங்க செய்யறது நல்லா இல்ல. என்னையும் ஸ்டீவை கழட்டி விட்ட மாதிரி கழட்டி விடணும்னு நினைக்கிறீங்களா? ப்ரொஃபசர், நீங்களாவது சொல்லுங்களேன். ப்ரொஃபசர் இனியும் இவன் அவன் செஞ்ச உதவிக்கு பணம் கொடுத்து ஈடு கட்டுறது முறை இல்ல. என்ன இருந்தாலும் பெரியவங்க பெரியவங்க தான். ஐயோ, என் டார்ச் லைட் எங்கேயோ தொலைச்சிட்டேனே. ஓ, நேத்து ராத்திரி நாம தூங்கினோம்ல, அங்கதான் விட்டுருப்பேன். ஐயோ. ப்ரொஃபசர், நான் போய் அதை எடுத்துட்டு வரேன். நீங்க எங்கேயே இருங்க. இல்ல நீ இரு. ப்ரொஃபசர், நான் தானே போய் எடுத்துட்டு வரணும். நீ எதுக்காக போனோம்? ஏன்னா இங்க இருக்கிற ஒரே ஒரு ஆம்பளை நான் தானே. பொம்பளைங்களை ஆம்பளைங்க தானே காப்பாத்தணும். அதுதான் ஆம்பளை சிங்கத்துக்கு அழகு. நான் போயிட்டு வரேன். சீக்கிரமா வந்துருவேன். ஜாக்கிரதையா போக்கெட். ஓகே, போலாம் வாங்க. ப்ரொஃபசர், டார்ச் லைட் அங்க காணோம். ப்ரொஃபசர், போயிட்டாங்களா? அவங்களோட சேர்ந்து அந்த பெருசும் நாடகம் ஆடிடுச்சு. நேரம் வரும், அப்ப காட்டுறேன் நான் யாருன்னு. புதையில இருக்கிறது இந்த இடத்துல தானா? நெருங்கிட்டோம். என் யோக பிரகாரம் புதையல் இங்கதான் எங்கேயோ. அங்கதான். நடக்கிற மாதிரி இருக்கு.
ப்ரொஃபசர் ஏன் இந்த கல்வெட்டை பார்த்து அவங்க பயப்படுறாங்க? எனக்கு தெரியல, என்ன நடக்குதுன்னு புரியல. ஆனா மொத்தத்துல நாம இப்போ கடைசி தடைய தாண்டிட்டோமோன்னு சந்தோஷமா இருக்கு. அவங்க எங்க இருந்து திடீர்னு வந்தாங்க? சரி, அதை விடு. இப்ப நாம இலக்கை நெருங்கிட்டோம். இனிமே உங்க கவனம் பூரா அதுலதான் இருக்கணும். நான் சொல்றது புரியுதா? மேண்டி, ரெண்டாவது கல்வெட்டை கொடு. இந்த கல்வெட்டை வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும்? நான் போய் பார்த்துட்டு வரேன். ப்ரொஃபசர், இங்க பாருங்க. பாத்தீங்களா? இங்க எதையோ வச்சு இணைக்கிறதுக்கான இடம் ஒதுக்குன மாதிரி இல்ல? அந்த 2 கல்வெட்டுகளையும் இங்க சேர்த்து வச்சு பாப்போமா? ப்ரொஃபசர், நாம தேடி வந்தது இதுக்காக தானா? ஆமா, இதுக்காக தான் நான் இத்தனை வருஷமா காத்துக்கிட்டு இருந்தேன். எடுத்துக்கலாம் வாங்க. ஏன் அவசரப்படுறீங்க கண்ணுங்களா? என்ன ஆச்சரியமா இருக்கா? அதான் ஸ்டீவ், என்ன மோசம் பண்ணிட்டு தப்பிச்சு போலான்னு நினைக்கிறது அவ்வளோ லேஸ்ல நடக்கிற காரியம் இல்ல. என்னடா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற? போய் எடுத்துட்டு வா. என்ன பத்தி கவலைப்படாத, முதல்ல இதை எடுத்துட்டு போயிடணும். சரி வாங்க.
காயம் பெருசா இருக்கு. கவலைப்படாத, எனக்கு ஒண்ணும் ஆகாது. அம்மா, மேண்டி இன்னும் வரல. மேண்டியை பத்தி ஒரி பண்ணிக்காதீங்க. எத்தனை பேர் வந்தாலும் அவ சமாளிச்சுப்பா. அதுவும் உண்மைதான். அந்த பாக்ஸை ஓபன் பண்ணு. ஒரு நிமிஷம். ஜார்ஜியா, உங்ககிட்ட கொடுத்தேன் அந்த நோட் புக் எடு. இது வரைபடம். அந்த புதையல் எங்க இருக்குன்னு நமக்கு சுட்டி காட்டுற வரைபடம். நாம தேடிக்கிட்டு இருக்கிற அதிசய வாழும் அங்கதான் இருக்கும். எப்படியாவது நாம அதை அடைஞ்சே தீரணும். ஜார்ஜியா, நீதான் அதை கண்டுபிடிக்கணும். எப்பாடு பட்டாவது நீ அதை கண்டுபிடிச்சு இங்க எடுத்துட்டு வரணும். உங்களை எந்த நிலைமையில விட்டு கவலைப்படாத. நீ போறேன்னு சொல்லு. சொல்லு. இல்ல, நான் போக மாட்டேன். அனாதையா இருந்த உங்களை வளர்த்ததுக்கு இதுதான் நீங்க செலுத்துற நன்றி கடனா? சொல்லு ஜார்ஜியா. போறேன். என்னை காப்பாத்த இனிமே அவங்க வரமாட்டாங்க. என்னை நானே காப்பாத்திக்கணும்.
அதிசய வாழ் இங்கதான் எங்கேயோ இருக்கும். யாரு? மேண்டியா? ஏய், நீ திடீர்னு எங்க தொலைஞ்சு போயிட்ட? நான் உங்களை தான் தேடிட்டு இருந்தேன். நீ காணோன்னு பதறி போயிட்ட. அது சரி, இங்க என்ன கொலு வச்சிருக்காங்களா? இத்தனை பொம்மை இருக்கு. வாயை மூடிட்டு வாடி. ஏய், உள்ள போயிடும். வாய் மூடு. போய் தேடவா. ஒரு பகுதியே எவ்வளவு இருக்குன்னா புதையலோட மொத்தம் எவ்வளவு இருக்கும்? எனக்கு ஜாக்பாட் அடிச்சிருச்சு. மேண்டி ரொம்ப அலையாத. எதையும் தொட வேண்டாம். போடு, கீழே போடு. சொல்றேன்ல. தள்ளி போ. போ. ஸ்டீவ், நீயா? என்ன எதிர்பார்க்கலையா? நீ எப்படி இங்க வந்த? செத்துட்ட நினைச்சியா? என்ன போதுமா? இன்னும் வேணுமா? மறுபடியும் சண்டை போட உடம்புல தெம்பு இருக்கா?
மேண்டி மேண்டி உனக்கு ஒண்ணும் ஆகலையே உன்னால நடக்க முடியுமா அந்த அதிசய வாழை தேடுவோம் வா ஏய் பாக்குறேன். ஜார்ஜியா, இதுல அந்த அதிசய வாளை எப்படி கண்டுபிடிக்கிறது? பதட்டப்படுறதுல பிரயோஜனம் இல்ல மேண்டி, கொஞ்சம் பொறுமையா தேடி பார்ப்போம். இதான் அந்த அதிசய வாள். நீ ரெடியா? 1 2 3 Ah!
அதிசய வாழை கொண்டு போய் முதல்ல ப்ரொஃபசர் கிட்ட கொடுக்கணும். மேடி வா போலாம். வா ஜார்ஜியா. மேடி அது அங்க இருக்காங்க. அசையா சுட்டுடுவோம். ப்ரொஃபசர் 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 நாங்க வந்துட்டோம். கண்ணை திறந்து பாருங்க. ஜார்ஜியா, உங்களை மறுபடியும் பாப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை. ப்ரொஃபசர் எனக்கு ஒண்ணு இல்ல. ஜார்ஜியா, அந்த அதிசய வாழை கொண்டு வந்தியா? கொண்டு வந்திருக்கேன். இதோ ஆனா அந்த புதையல மட்டும் கொண்டு வர முடியல. மண்ணோட மண்ண ஆயிடுச்சு. அதிசய வாழ், இனிமே நான் செத்து போனாலும் எனக்கு கவலை இல்ல. ப்ரொஃபசர் சீக்கிரம் இங்க இருந்து போயிடலாம் வாங்க. மேண்டி நீயும் ஹெல்ப் பண்ணு, தூக்கிட்டு போயிடலாம். மைக்கேல், என்ன ப்ரொஃபசர், செத்து போயிட்டேன்னு நினைச்சீங்களா? உன்னை ஒண்ணும் தெரியாத அப்பாவின்னு நினைச்சேன். நீதான் இந்த கொள்ள கூட்டத்துக்கு தலைவனா? சந்தேகமே வேண்டாம். நம்ப வச்ச ஈர துணியால கழுத்து இருக்கிறது தான் என்னோட ஸ்பெஷாலிட்டி. உன் ஸ்வீகார புத்திரிங்க கிட்ட சொல்லி அந்த அதிசய வாழை இப்படி கூட முடியாது. எங்க உயிரை பணைய வச்சு கண்டுபிடிச்சோம். இங்க பாரு ஜார்ஜியா, அவ பிடிவாதம் பிடிச்சு கொடுக்க மாட்டேன்னு சொன்னா, அதனாலதான் சுட்ட. இப்ப நீயாவது புத்திசாலித்தனமா யோசிச்சு அந்த அதிசய வாழை இப்படி கூட உன்னை உயிரோட விட்டுடுற. ஜார்ஜியா, அதை மட்டும் செய்யாத. சீக்கிரம் அந்த அதிசய வாழை இப்படி கூட. என் டைம் வேஸ்ட் பண்ணாத. ஒரே கல்லுல 3 மாங்கா. தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு மைக்கேல். அந்த அதிசய வாள் எனக்கு வேணும். இதுக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா? தயவு செஞ்சு அதை திருப்பி கொடுத்துரு. சொல்றத கேளு மைக்கேல். அதை என்கிட்ட திருப்பி கொடுத்துரு. ப்ரொஃபசர் ப்ரொஃபசர் ரொம்ப தேங்க்ஸ் கேட். இட்ஸ் ஓகே.